கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தபோது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்னவென்றால், நாம் எல்லாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது, அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள் சமாதானம் வந்த பின்புதான் நாம் மற்றவர்களுடன் சமாதானமாக இருக்க முடியும். ஒரு சிலர் எப்போதும் சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்ககிட்ட எப்போதும் போட்டி போட்டே இருப்பாங்க. அவங்க எண்ணமே சண்டையாக தான் இருக்கும். சின்ன விஷயத்தை பெருசாகிக்கிட்டே இருப்பாங்க, சமாதானமாகவே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, அவர்களுடைய இருதயத்தில் இயேசு இல்லை. அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருப்பாரானால் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க விரும்புவோம். வேதம் அதான் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயம் சண்டை போட மாட்டோம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.